மிகவுமே சவாலான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் சென்னை மாநகராட்சியின் மேயராக இருக்கிறேன். நம்ம தமிழகத்தில் வந்துமே மொத்தமாக 11 பெண் மேயர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு பெண்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்று நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்னை மாநகராட்சி அப்படின்னும் பொழுது மற்ற மாநகராட்சி கம்பேர் பண்ணும்போது மிகவும் பெரிய மாநகராட்சி, நிறைய ஒர்க்ஸ் எடுக்கக்கூடிய மாநகராட்சி. அதுவும் இல்லாமல் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருந்த ஒரு சீட்டில் இருக்க கண்டிப்பாக டஃப்பான டைம்ஸ் தான். பட் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து சப்போர்ட் தராங்க. பெண்களுக்கு வந்து எப்பொழுதுமே எனக்கு முன்னாடி பேசும்போது சார் சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு. அதே போல் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணோட சப்போர்ட் என்றைக்குமே தேவை. இன்றைக்கு அரசியல் களமில் பெண்கள் இவ்வளோ முன்னேற்றம் கண்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் நமக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ் தான். இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா 200 வார்டு இருக்குது, 200 மாமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அதில் 102 பேர் வந்து பெண்களாக இருக்கிறாங்க. இதுவே முதல் முறை பெண்களுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது.